காசாவினுடைய போர் நிறுத்தத்தினுடைய அடுத்த கட்டங்கள் தொடர்பாக விவாதிக்கும் விதமாக துருக்கியில் எதிர்வருகிற திங்கட்கிழமை அரபு நாடுகளுடைய வெளிவிவகார அமைச்சர்கள் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் பங்கெடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கூட்டம் நடைபெற இருப்பதாக துருக்கியினுடைய வெளிவிவகார அமைச்சர் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். என்னன்னா மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய கீழ்ப்பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒரு பங்கரை சுரங்கத்தை கட்டியிருக்கிறது. அந்த பங்கர் கட்டப்பட்டிருக்கக்கூடிய காரணமாக மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய பாதுகாப்புக்கு பலவீனம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய சில பகுதிகள் இடிந்து வீழ்ந்து விடலாம் என்கிற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 2 ஆண்டுகால யுத்தம் முடிவுக்கு வந்து தற்போது 21வது நாளாகவும் அங்கே சமாதான நிலையொன்று நடைமுறையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் யதார்த்தமான கள நிலவரம் எப்படி இருக்கிறது என்றால், உலகத்திற்கு ஒரு யுத்த நிறுத்தம் என்று காட்டிவிட்டு இஸ்ரேல் தான் நினைத்த நேரங்கள் எல்லாம் பாலஸ்தீன அப்பாவிகள் மீது தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. பெயரளவிலான ஒரு சமாதான முன்னெடுப்பை உலகத்திற்கு காட்டிவிட்டு நிஜமான ஒரு யுத்தத்தை அவர்கள் அவ்வப்போது செய்கிறார்கள் என்பதை பல பேரும் சுட்டிக்காட்டக்கூடிய நிலையில் இன்றைக்கும் வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள் பிரகாரம் கிழக்கு கான் யூனிஸ் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வான்வழி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு 3 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள், 11 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மேற்கு கரையில் இன்றைக்கும் 5 இளைஞர்களை அப்பாவிகளை கைது செய்திருக்கிறது என்கிற மேலதிக தகவல்களும் வெளியாகி இருக்கிற அதே நேரம் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸா தொடர்பான ஒரு முக்கியமான வீடியோ வெளியிடப்பட்டிருக்கிறது. பல அரபு ஊடகங்களும் சர்வதேச ஊடகங்களும் அந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறாங்க. என்னன்னா மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய கீழ்ப்பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒரு பங்கரை சுரங்கத்தை கட்டியிருக்கிறது. அந்த பங்கர் கட்டப்பட்டிருக்கக்கூடிய காரணமாக மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய பாதுகாப்புக்கு பலவீனம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய சில பகுதிகள் இடிந்து வீழ்ந்து விடலாம் என்கிற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பங்கரை பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் முழுவதுமாக நீண்ட தூரம் போகக்கூடிய ஒரு பங்கரை அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. சில பொழுதுகளில் அந்த பங்கருக்குள்ளாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய அமைச்சரவை கூட்டங்களும் கூட நடத்தப்படுகிறது என்பது பன்னெடுங்காலமாக வெளிவரக்கூடிய ஒரு செய்தியாகவும் இருக்கிறது. எனவே புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸா மீட்கப்பட வேண்டும். மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய கட்டுப்பாட்டையும் இராணுவத்தை கொண்டு அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்களுடைய பகுதிகளில் கூட தொழுகைக்கு செல்லக்கூடிய மக்களுக்கு தாக்குதல்களை நடத்துகிறார்கள். அவ்வப்போது இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில தான் தற்போது மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கீழே இப்படியான ஒரு பங்கரை உருவாக்கி இருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இப்படியான சூழல்ல யுத்த நிறுத்தத்தை கண்காணிப்பதற்கான ஒரு பயணமாக அமெரிக்காவினுடைய கூட்டுப்படைகளுடைய தலைவர் தளபதி டான் கீன் என்கிறவர் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு விஜயம் செய்திருந்த செய்திகள் வெளியாகி இருந்த நிலையில் அவர் இஸ்ரேலுக்கு சென்றதன் பிற்பாடு இஸ்ரேலில் இருந்து தனியான ஹெலிகாப்டர் மூலமாக காசாவினுடைய பகுதிகளையும் சுற்றி பார்த்திருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. காசாவினுடைய பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நிற்கக்கூடிய பகுதிகளையும் பொதுமக்கள் உலாவக்கூடிய வாழக்கூடிய பகுதிகளையும் அவர் சுற்றி பார்த்திருக்கிறார். ஹெலிகாப்டர் மூலமாகத்தான் இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டது, தரை வழியாக கிடையாது என்பதையும் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதே போன்று அமெரிக்க ராணுவங்கள் உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் காசாவினுடைய போர் நிறுத்தத்தினுடைய அடுத்த கட்டங்கள் தொடர்பாக விவாதிக்கும் விதமாக துருக்கியில் எதிர்வருகிற திங்கட்கிழமை அரபு நாடுகளுடைய வெளிவிவகார அமைச்சர்கள் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் பங்கெடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கூட்டம் நடைபெற இருப்பதாக துருக்கியினுடைய வெளிவிவகார அமைச்சர் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். இந்த கூட்டத்தில் காசாவினுடைய எதிர்கால திட்டங்கள், காசாவுக்குள்ள வர இருக்கக்கூடிய ஐநாவினுடைய படை தொடர்பான விவகாரங்கள் அல்லது அமெரிக்கா சொல்வதை போன்று சர்வதேச படை என்றால் அதிலே துருக்கி கலந்து கொள்வது தொடர்பான பேச்சுக்கள் என்று பல முக்கியமான விவகாரங்கள் பேசப்பட இருப்பதாக இன்றைக்கு ஹக்கன் பைதான் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் இந்த கூட்டத்தில் பங்கெடுக்கிற அத்தனை வெளிவிவகார அமைச்சர்களும் தான் கடந்த நாட்களில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை
ட்ரம்பை சந்தித்து பேசியவர்களும். எனவே அவர்களோடு தான் இந்த கூட்டம் நடத்தப்பட இருக்கிறது என்கிற செய்திகள் அவர் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் 70 நகரங்களில் 126 தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது குடியேறிகளால். அதாவது பாலஸ்தீன மக்களுடைய இடங்களை அபகரிக்கக்கூடிய யூதர்களால் 126 தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட 4000க்கு மேற்பட்ட ஆலிவ் மரங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீன மக்களுடைய அதிலும் வெஸ்ட் பேங்க் மக்களுடைய வாழ்வாதாரமே அதுதான், பொருளாதாரமே அவங்களுக்கு அதில் இருந்து தான் கிடைக்குது. அந்த ஆலிவ் மரங்களையும் அழிச்சிருக்கிறாங்க என்கிற செய்திகளையும் ஐநா இன்றைக்கு விவரமாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியும் வெளியாகி இருக்கு. அது என்ன செய்தி என்று சொன்னால், இஸ்ரேலுடைய நெசட்டுடைய காலம் முடிவடையக்கூடிய நாட்கள் அடுத்த ஆண்டு வரை இருக்கிறது. அடுத்த ஆண்டு ஆகஸ்டில் தான் நெசட்டுடைய இஸ்ரேல் பார்லிமெண்டினுடைய காலம் முடிவடைய இருக்கிறது. எனவே அடுத்த ஆண்டுக்கு முன்பதாக உடனடியாக அவசரமாக தேர்தல்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சிகள் பொதுமக்கள் என்று பல பேரும் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை நடத்தி கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த சந்தர்ப்பத்தில் எக்காரணம் கொண்டும் தேர்தலை நடத்தவே மாட்டேன் என்று சொல்லி விடாப்பிடியாக தெரிவித்து விட்டார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. அதற்கான காரணங்களில் ஒன்றாகவும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், இன்றைக்கு இஸ்ரேலுடைய மாரிவ் செய்தி பிரிவு ஒரு கருத்து கணிப்பை நாடு முழுவதும் எடுத்திருக்கிறார்கள். அந்த கருத்து கணிப்பின் பிரகாரம் தற்போதைய சூழல்ல இஸ்ரேலில் தேர்தல் நடத்தப்பட்டால் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய ஆளும் கூட்டணி வெறும் 48 இடங்களை மாத்திரம்தான் கைப்பற்றும் என்றும், எதிர்க்கட்சிகளுடைய கூட்டணிகள் 61 இடங்களை கைப்பற்றுவார்கள். அரபு கட்சிகளை தவிர்த்து இஸ்ரேலுக்குள்ள அரபு கட்சிகள் இருக்கிறாங்க, அரபு கட்சிகள் 11 இடங்களை கைப்பற்றக்கூடும் என்கிற கருத்து கணிப்புகள் சொல்லப்படுகிற அதே நேரம் எதிர்க்கட்சிகள் 61 இடங்களை பிடித்து ஆட்சியை கைப்பற்றுவார்கள் என்று நம்பப்படுகிறது. இன்றைக்கு கருத்து கணிப்புகள் அதைத்தான் சொல்கிறது. அரசாங்கம் அமைக்க வேண்டும் என்றால் இஸ்ரேலுடைய நெசட்ல 120 சீட் இருக்குது, அதுல 61 இடங்களை கைப்பற்ற வேண்டும். அந்த 61 இடங்களை எதிர்க்கட்சிகள் கைப்பற்றிவிடும். எனவே பெஞ்சமின் நெதன்யாகு ஆட்சியை இழப்பார். ஆட்சியை இழந்தார் என்றால் அவர் மீதான ஊழல் விசாரணைகள் மேலும் உச்சம் தொடுகிற அளவுக்கு விசாரணைகள் அதிகரிக்கப்படும். அதை தாண்டி அக்டோபர் 7, 2023 பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தாக்குதல்களை தடுக்க தவறினார் என்கிற குற்றச்சாட்டு அவர் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. யுத்தத்தை எப்போதோ நிறுத்த வேண்டியதை வேண்டுமென்று சுயநலத்துக்காக இழுத்தடித்தார் என்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் அவர் மேல சுமத்தப்பட்டிருக்கிறதுனால தேர்தல் முன்கூட்டியே நடத்தினார்னா தோல்வி அடைவார். தோல்வி அடைந்தால் ஜெயிலுக்கு போய் கழி தின்ன வேண்டிய ஒரு நிலை ஏற்படும்ங்கிறதுனால எக்காரணம் கொண்டும் தான் தற்போதைய நிலையில் தேர்தலை நடத்த மாட்டேன் என்று பெஞ்சமின் நெதன்யாகு மிக தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அது என்ன முக்கியமான செய்தி என்று சொன்னால், பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தற்போது பாலஸ்தீனத்தினுடைய எல்லோ பார்டருக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கிறார்கள். அதாவது 50% நிலப்பரப்புகள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஆட்சியின் கீழாக காசாவிலே இருக்கிற அதே நேரம் மேலும் 50% நிலப்பரப்புகளை இஸ்ரேல் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய போர்சஸ் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. முதல் கட்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் எல்லோ பார்டர் வரைக்கும் இஸ்ரேல் பின்வாங்கி இருக்கிறது. இரண்டாம் கட்டத்தில் எல்லோ பார்டர்ல இருந்து அடுத்து பின்வாங்க வேண்டிய பகுதிகள் எல்லாம் இருக்கிறது. இன்றைக்கு வெளியான அறிவிப்பு பிரகாரம் 24 மணி நேரங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு இஸ்ரேல் கெடு விதித்திருந்தது. அது எதுக்கான கெடுன்னு சொன்னா, எல்லோ பார்டருக்கு உள்ள இருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது காசாவில் பொதுமக்கள் இப்ப பெரும்பாலும் இருக்கிற பகுதிகள் இருக்குது இல்லையா, இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் அந்த பகுதிகளில் இருக்கிற பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தவிர்த்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்த நிறைய போராளிகள் எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டா, இப்ப இஸ்ரேல் எதை காசாவினுடைய பகுதிகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களோ அதுக்கு கீழே பங்கர்களுக்குள்ள சுதந்திரமாக நடமாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அவர்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு தரை வழியாக மேலதான் எல்லோ பார்டரை தாண்டி இஸ்ரேல் கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு போக முடியாது. ஆனா பூமிக்கடியால் அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம், அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் தாராளமாக பயணிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய பங்கர் சிஸ்டம் உள்ளுக்குள்ள ஒரு நகரமே இருக்கிறதுனால அதை தாராளமாக அவர்கள் செய்து வருகிறார்கள். இதை 24 ஹவர்ஸுக்குள்ளாக இந்த இஸ்ரேலுடைய கண்ட்ரோல் பகுதிகளில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் உடனடியாக பங்கர்களில் இருந்து வெளியாகி அடுத்த பக்கம் போகணும், இல்ல
இல்லைன்னு சொன்னால் நாங்கள் பங்கர்கள் மேலே தாக்குதல்களை நடத்துவோம். இன்றைக்கு இரவு 8 மணி வரைக்கும் என்கிற ஒரு காலக்கெடுவை அவங்க நேற்று வழங்கியிருந்தாங்க. அந்த காலக்கெடு முடிந்து விட்டது. தற்போது அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் அறிவித்திருக்கக்கூடிய செய்தியாக எது சொல்லப்படுதுன்னு கேட்டால், தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பங்கர்கள் என்று தாம் அடையாளம் காணக்கூடிய பகுதிகள் மேலே தாக்குதல் நடத்த இருப்பதான செய்திகளை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அப்படியான தாக்குதல்கள் பங்கர்கள் மேலே நடத்தப்பட்டால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்ன செய்ய போகிறது என்கிற கேள்விகள் இருக்கிறது. ஆனால் கடந்த காலங்களில் நாம் பார்த்துட்டோம், பங்கர்கள் எங்கே இருக்கிறதுங்கிறதை அடையாளம் காண முடியாத அளவுக்கு இஸ்ரேலுடைய நிலைமை இருக்கும்போது இதுதான் பங்கர்னு நினைச்சுக்கிட்டு அவங்க எங்கெங்கேயாவது குண்டு போட்டாலே உண்டே தவிர, ஆனால் மொத்தமாக கரெக்டாக அடையாளம் கண்டு அவர்களால் அழிக்க முடியாது. இந்த யுத்தத்தில் 60% பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பங்கர்களை நாங்கள் அழிக்கவே இல்லை, எங்களால் அழிக்க முடியாமல் போயிடுச்சுன்னு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலி காட்ஸ் ஏற்கனவே ஒரு அறிக்கையில் ரொம்ப கவலைப்பட்டு செய்திகளை சொல்லியிருந்தாருங்கிறதுலாம் நமக்கு தெரியும். பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தன்னுடைய பங்கர்களை விட்டுக் கொடுப்பதற்கு தயார் இல்லை என்றும், எப்பொழுதோ இஸ்ரேல் வெளியாகிற நேரத்தில் அந்த பகுதிகள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கண்ட்ரோலில் வரக்கூடிய பகுதிகள்ங்கிறதுனாலையும் பூமிக்கு மேலே இஸ்ரேல் நிற்கிறாங்க, பூமிக்கு கீழே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நிற்கிறது என்பதுதான் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டிய யதார்த்தமாக இருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்காவினுடைய ஒரு ரகசிய ஆவணத்தை மேற்கோள் காட்டி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது வாஷிங்டன் போஸ்ட். வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை பயன்படுத்தி நூற்றுக்கணக்கான அப்பாவி குழந்தைகளையும் பெண்களையும் முதியவர்களையும் படுகொலை செய்திருக்கிறது காசாவில் என்று இந்த ரகசிய ஆவணங்கள் சொல்வதாக இன்றைக்கு வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட அறிக்கைகள், தனிநபர் செய்திகள், அரசு சாரா நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் என்று அத்தனை பேரிடமிருந்து தாங்கள் திரட்டிய தரவுகள் பிரகாரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அமெரிக்காவினுடைய ஆயுதங்களையே பயன்படுத்தி அங்கு இருக்கக்கூடிய பாலஸ்தீன அப்பாவிகள் மீது உச்சகட்ட அநியாயங்களை செய்திருக்கிறது என்பதை கண்டறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஐநா சொன்னா அதை ஏத்துக்கிற மாட்டேன் பாய்ங்க, அல்லது பொதுவான அமைப்புகள் யார் சொன்னாலும் ஏத்துக்கிற மாட்டேன், ஈவன் ஐசிஜே இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட், இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் யார் சொன்னாலும் ஏத்துக்கிற மாட்டேன்னு அமெரிக்கா சொன்னாங்க. இப்ப அமெரிக்காவினுடைய ரகசிய ஆவணமே இஸ்ரேல் எவ்வளவு பெரிய அநியாயத்தை செய்திருக்கிறது என்பதை வெளிப்படையாக காட்டியிருக்கிறது. என்ன செய்ய போகிறது அமெரிக்கா என்கிற கேள்விகளும் நம் கண் முன்னால் இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை தான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். காசாவினுடைய ஒவ்வொரு நாள் அப்டேட்டையும் நாம் கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் இப்ப மறந்து விடாதீர்கள் நண்பர்களே, தாய்மார்களே என்கிற கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.